திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் ஏராளமானோர் காத்திருந்தனர். விழுப்புரம் காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் காணப்படுகிறது? கூடுதல் விவரம். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை ஆவணி மாத பௌர்ணமியானது நேற்று அதிகாலை 2:58 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை 1:02 மணிக்கு நிறைவடைந்தது. குறிப்பாக பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி அல்லாத நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குழுமி கிரிவலம் மேற்கொள்ளும் நிலையில் நேற்றைய தினம் பௌர்ணமி என்பதால் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டார்கள். இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்ட பல்வேறு மாவட்ட மாநில பக்தர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அதிகாலை 5 மணி முதல் பக்தர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலானது வந்தவுடன் காத்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ரயிலை கண்டவுடன் தங்கள் ஊர்களுக்கு சென்று பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொண்டு ரயிலில் ஏறும் காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அவ்வாறு ரயிலில் ஏறும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முண்டி அடித்து தள்ளுமுள்ளு ஏற்படும் பொழுது கீழே விழுந்து செல்லும் காட்சிகளும் அங்கு காணப்படுகிறது. குறிப்பாக ஆன்மீக பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மாதத்தில் 2 நாட்கள் திருவண்ணாமலைக்கு வந்து செல்வதால் இந்த ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தி இந்த மார்க்கமாக பல்வேறு ரயில்களை இயக்க வேண்டும் என்பது இந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பெரும் கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். ரயிலுக்காக காத்திருந்த பக்தர்கள் அளிக்கும் பேட்டியை தற்போது பார்க்கலாம். 5 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன். ஒரு ட்ரெயின் காட்பாடி போச்சு, அதில் என்னால் ஏறவே முடியல, அவ்வளோ கூட்டம். இப்போ நான் அடுத்து ட்ரெயின் போனால் விழுப்புரத்துலேருந்து தான் எனக்கு ட்ரெயின் இருக்குன்றாங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் இதுக்கு வந்து ட்ரெயின் இன்னும் எக்ஸஸாக விட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். எல்லாத்துக்குமே தெரியும், திருவண்ணாமலை ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து பௌர்ணமி கூட்டம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஆகவே வந்து இந்த பௌர்ணமி காலத்துலனாச்சும் நமக்கு வந்து கூடுதலாக வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டா நமக்கு மக்கள் கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு காலையில் கூட பாருங்க, அதாவது கூட்ட நெரிசலில் ஏற முடியாத எடி ஒரு அம்மா கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டுச்சு அவங்களுக்கு. ஆகவே வந்து பௌர்ணமி காலங்களில் கூடுதலாக எங்கள் ரயில் விட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.